களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அதாவது அவன் எப்பவுமே சீக்கிரட்டா ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். பிசாசு தந்திரமா செயல்படுவான். அவனுடைய அஜெண்டா வந்து அவனுடைய நோக்கம், அவனுடைய நோக்கத்தை உள்ள ஹைட் பண்ணிட்டு வெளியே அழகா பேசுவான், தந்திரமா பேசுவான். மாட்டுத்தோல் போர்த்திட்டு மந்தைக்குள் புகுந்த ஓனாய் போல. உள்ள இருக்கிறது ஓனாய், வெளியே இருக்கிறது ஆட்டுத்தோல். மேங்கிற சத்தத்தையும் படிச்சு விட்டுருவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா அவன் களைகளை விதைப்பான். இந்த காயினை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 8 முதல் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அவன் நான் பொல்லாங்கனுடைய புத்திரனாய் உருவாக்கப்படுவதின் அடையாளம் என்ன தெரியுமா? நான் என்ன செய்கிறேன்? பாவம் செய்கிறேன். நான் திரிகையில் இருக்கிறேன். எந்த திரிகையில் இருக்கிறேன்? தேவனுடைய திரிகையில் இருக்கிறேனா, பிசாசினுடைய திரிகையில் இருக்கிறேனா? ஆமே. நம்ம கேட்டால் உருவாக்கப்படுறோம். என்ன உருவாக்கப்படுறோம்? உருவாக்கப்படுவதனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் உருவாக்கப்படுகிறவன் பாவத்தை விட்டு விலகுவான். அவன் ஒருத்தர் பாவம் செய்யறான் அப்படின்னாலே அவனை யார் உருவாக்கிட்டு இருக்கிறா தெரியுமா? பிசாசானவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான். பாவம் செய்கிறவன், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினாலே யார்தான்? பாவம் செய்கிறவன். பாவம் செய்கிறவன் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இனி 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால், மறுபடியும் அதை எழுதியிருக்கிறார், பாவம் செய்ய மாட்டான். அப்ப நான் தேவனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த வித்து எனக்குள்ளே பறிக்கப்படாமல், சத்துருவால் எடுத்து போடப்படாமல் இருக்கிறதின் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவம். அப்படி பாவம் செய்யணும்னு தோணினாலும் என் மனசு என்ன சொல்லும்? நீ யாரு? தேவன், நீ ராஜ்யத்தின் புத்திரர். அந்த வேர்டை மனசுல வச்சுக்கோங்க. ஆமா, நம்ம யாரு? ராஜ்யத்தின் புத்திரர். ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க யாரால் உருவாக்கப்பட்டவங்க? அப்ப பாவம் செய்யறவங்க யாரு? பிசாசினால் உண்டானவர்கள். இனி அடுத்த வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். சர்ச்சுக்கு வரத வச்சில்ல, சீக்கிரம் வரத வச்சில்ல, ஒயிட் ட்ரெஸ் போடத வச்சில்ல, கிரியைகளை வைத்து. ஆமென். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. தேவனால் உருவாக்கப்பட்டவனுக்குள்ள என்ன தங்கும்? அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு. நான் தேவனால் உருவாக்கப்படுகிறதின் அடையாளம் எனக்குள்ள என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். ஆமே. நேற்று வர அன்பு இல்லை, இன்னைக்கு அன்பு இருக்குன்னா நான் தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? உருவாக்கப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ள அன்பே இல்லை. என்ன வந்தாலும் என் சகோதரனை மன்னிக்கவே முடியலன்னா நான் திரிகையில் இல்லை. அன்பு தாழ்ச்சி இருக்குதா? ராஜ்யத்தின் புத்திரருடைய அடையாளமே கிடையாது. இந்த அன்பு திரளான பாவங்களை ஓடும். அப்ப அன்பு இல்லைன்னா பாவம் எப்பவுமே திரளா தான் இருக்கும். அன்பு திரளான, அப்ப அன்பு இல்லைன்னா பாவம் திரளா தான் இருக்கும், எப்பவுமே திரளா தான் இருக்கும். உங்க வீட்டு ஃப்ரெண்டு சேர்ல உங்க துணி மழை காலத்துல ஃபுல்லா காய போட்டிருக்கிறீங்க. ஆமென். திடீர்னு உங்க வீட்டுக்கு பாஸ்டர் விசிட்டுக்கு வராரு. எல்லாத்தையும் மடக்க முடியாது. அந்த டைம் ஒரு பெரிய ஷீட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? இதை மூடி போடலாம். நம்ம நேரத்துக்கு ஷீட்டும் இல்லை. அப்போ என்ன பண்ண முடியாது?
ஓடி போட முடியாது. அப்போ வர பாஸ்டருக்கு என்ன தெரியும்? எல்லாம் தொங்கிட்டு இருக்கும் சோஃபால. சிலர் உடம்பு குறைக்கிறதுக்குன்னு ட்ரெட்மில் அந்த மில்லாம் வாங்கி போடுவாங்க. ஒரு மாதம் ஓடிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக துணி காய போட்டிருக்கும். ஃபுல்லாக தான் தொங்கிட்டு இருக்கும். ஆமாம், அன்பு இல்லைன்னு வைங்களேன், எல்லாமே எல்லா வண்டவாளங்களும் வெளியே வரும். அன்புங்கிறது எவ்வளோ பெரிய போர்வை தெரியுமா? எவ்வளோ பெரிய போர்வை தெரியுமா? நான் தேவனால் உருவாக்கப்படுறேன்னா இல்லை என்பதை அறிவது நான் பேசுகிற அந்நிய பாஷை அல்ல, அது வரம். என்னில் வெளிப்படுகிற இந்த உருவாக்குற அவர் பாருங்க, அந்த சில மேஜர் ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது அப்படி உடம்ப பிளந்து உள்ளே இருக்கிற வேண்டாததெல்லாம் எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் மாற்றி திருப்பி வச்சு க்ளீன் பண்ணி என்னெல்லாம் பண்ணுறாங்க. ஆமாம், அதே போல் ஒரு ப்ராசஸ் தான் உருவாக்கப்படுதல். இத்தனை வருடமாகியும் எனக்கு இந்த நபரை நேசிக்க முடியல அப்படின்னா, ஆமாம், அந்த நபர் மேலே பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட பிரச்சனை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராஜ்யத்தின் புத்திரருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறது. அவங்க தான் ராஜ்யத்தின் புத்திரர். இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். அதாவது மீதி எல்லாத்துலேயும் விட்டுருவோம். எப்படி? விபச்சாரம் செய்ய மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், களவு செய்ய மாட்டோம், போய் சாட்சி சொல்ல மாட்டோம். நம்ம அதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கணும்னு நேசிக்கவும் மாட்டோம். 12 சொல்றார், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? அடுத்த வார்த்தை பாருங்கள், தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமா இருந்தது நிமித்தம். அப்போ பொல்லாங்கனால் காயின் உண்டாயிருக்கு. பொல்லாங்கனால் உருவாக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? அவன் கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பொல்லாதது. அதாவது பாவம் பலவீனத்தில் வெளிப்பட்டுரும். ஆமே, அந்த பாவத்தை நம்ம தொடருவோம் தெரியுமா? அந்த தொடர்ற செயல் இருக்கு தெரியுமா? அந்த செயல்தான் பிசாசு நம்மை உருவாக்குவதற்காக நாம கொடுக்கிற இடம். ஏன்னா பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனா இருக்கிறான். இந்த தொடர் பாவத்தை செய்யறதே யாரு தெரியுமா? பிசாசு. பிசாசு தொடர் பாவம். ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிட்டாச்சு, அந்த ஒரு பழத்தை தான் பறிச்சு சாப்பிட்டாங்க. பிள்ளைங்க 2 பேரும் தேவ சமூகத்தில் பலி செலுத்த போறாங்க. அப்போ அந்த பெற்றோர் எவ்வளவு காரியத்தை அந்த பிள்ளைங்களுக்குள்ள ஃபீட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. தேவ ஆராதனை ஒழுங்கு கொடுக்கல ஆண்டவர். ஆராதனை எப்படி இருக்கணும்னு அதெல்லாம் மோசே காலத்தில் தான் ப்ராப்பராக எழுதி கொடுக்கிறார். ஒன்ஸ் இவங்க தள்ளப்பட்ட போது நம்ம லைஃப் இப்படி தான் விடல, தலைமுறையை தேவனுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆதாமும் ஏவாளும். அது அர்த்தம் நாங்கள் லைஃப்ல ஒரு மிஸ்டேக் தான் பண்ணாங்க. லைஃப்ல ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணாங்க. 2 அதுலயும் ஒரு ஆபேல் யாரு தெரியுமா? நீதிமானா வளர்றான். 2 பேருக்கும் முதற் பலனை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்றாங்க. எங்க பிரமாணம் இருந்துச்சு? என்ன பிரமாணம்? ஆண்டவர் சொன்னாரா ஏதேன் தோட்டத்தில், நீ முதற் பலனை எனக்கு தரணும்னு? இது தேவன் மேல இருக்கிற அன்பும் பயபக்தியும் அவர்களை செய்ய வைக்குது. அதாவது நீங்க பிரமாணமா மோசைக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் ஏற்கனவே செய்யப்பட்டது, ஆபிரகாமால செய்யப்பட்டது. அன்பு நிமித்தம் செய்யப்பட்ட காரியங்களை ஜனங்களுக்கு பிரமாணமாய் கொடுக்கிறார். பிரமாணமே லவ் பேஸ் பண்ணி வந்ததுதான். ஆமே. அப்போ அந்த பெற்றோர் ஒரு தப்பு தான் பண்ணாங்க, ஒரு பழத்தை பறிச்சாங்க. நம்ம அவ்வளவு பழத்தையும் பறிக்கிறோம். ஆமே, இவ்வளவுதான் நான் கேட்கிறோம். எல்லா பழத்தையும் பறிக்கிறோம். 2 பிள்ளைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. காயின் என்னதான் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தானோ அவன் கரெக்டா எங்க தான் வந்து நிக்கிறான்? தேவ சமூகத்தில். அதுவும் முதற் பலனை கொண்டு வந்து நிற்கிறான். ஆனால் அவன் கிரியையை மாற்ற அவனுக்கு மனம் இல்லாமல் இருந்ததுனால அவன் யாரால உருவாக்கப்பட்டுட்டான்னா பொல்லாங்கனால. பொல்லாங்கனால் உருவாக்கப்பட்டவன் அவன் தேவ சமூகத்தில் வந்தாலும் பெஸ்ட் காணிக்கையே கொண்டு வந்தாலும் அவன் பரலோக பார்வையில் கோதுமை கிடையாது. அவன் யாரு தான்? களைதான். இப்போ கரண்டா இப்பொழுது கர்த்தர் நம்மை பார்க்கும்போது கோதுமையா பார்க்கிறாரா, களையாய் பார்க்கிறாரா? இது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின்.
ஆமே. நான் கோதுமையா கிளையா? ஆமே. கர்த்தர் நம்மை கிளையாக இருக்க வைத்திருக்கிறார், அவருடைய களையாக அல்ல.